நமக்கு எல்லா மாவட்டத்திலையுமே லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மெம்பர்ஸுக்கு ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பெனிஃபிட் நிறைய தர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம அனைத்து மாவட்டங்கள்லையுமே மிக முக்கியமாக ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் கொண்டு வர போகிறோம். இன்னைக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸு, ஜென்ரல் இன்சூரன்ஸு, கூட வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாம். இஷ்டம் தான் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணுறது மூலிமா அது ரீபர்ச்சேஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு இன்கம் தர மாதிரி யோசிச்சிருக்கோம். இது முதல் திட்டம். ரெண்டாவது திட்டம் பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டங்களுமே குறைஞ்சபட்சம் ஒன்று, தேவைப்பட்ட மாவட்டத்தை சைஸை பொறுத்து 2 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபுட்வேர், இன்னைக்கு செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கடை வந்து நான் பெருசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். மினிமம் 1, மேக்ஸிமம் 2 3 டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிஸ்ட்ரிக்டோட சைஸை பொறுத்து இருக்குது. இது ரெண்டாவது விஷயமா பிளான் பண்ணுறோம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழமுதிர் நிலையம் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாமே மைவித்திரி பழமுதிர் வரப்போகுது. இது மூணாவது விஷயமா பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி துணிக்கடை டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் சைஸ், துணிக்கடை பிளான் பண்ணியிருக்கோம். மைவித்திரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இது நம்ம அடுத்து பிளான் பண்ணியிருக்கோம். கூடவே என்னன்னா லேடிஸ் டிசைனர்ஸ், இன்னைக்கு வந்து லேடிஸ்க்கான ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணி, அதுவும் மாவட்டத்துக்கு மினிமம் 1, டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட் சைஸ் 2 3 இருக்கும். அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக என்னன்னா, கார் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இப்போ 5K கார் சர்வீஸ், அது மாதிரி ஏதோ ஒரு காசு டைப் பண்ணி நம்ம கார்லாம் சர்வீஸ் பண்ணும்போது, வேற ஏதாவது ரிப்பேர் பண்ணும்போது அதையும் நம்ம வந்து ரீபர்ச்சேஸ் மாதக்காக பிளான் பண்ணி அதுக்கான டைப்பும் பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சலூன், அதாவது என்னன்னா ஸ்பா, யூனிசெக்ஸ் ஸ்பான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து மாவட்டத்துக்கு ஒன்று கிடையாது, தாலுக்காக்கு ஒன்று, தேவைப்பட்டா வந்து சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று. எப்படி இருக்கோ நம்ம ஏரியாவுடைய பொட்டன்சியலை பொறுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில், அப்புறம் தென்னிந்தியாவில், அப்புறம் இந்தியா ஃபுல்லாக ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி மைவி3 ஸ்பான்னு சொல்லிட்டு வேற லெவலில் பிளான் பண்ணியிருக்கோம். இது அத்தனையுமே என்ன தெரியுமா, நீங்கள் போய் அதை பயன்படுத்தலாங்க, உங்கள் விருப்பம் தான். பட் ஒன்ஸ் நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா அது ரீபர்ச்சேஸாக அது வந்து கணக்கு எடுத்துக்கொடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் 4.5% கேஷ்பேக் கிடைக்கும் போது 12 லெவல் யார் டீம் பண்ணாலும்